அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் நாம் ரோமர் புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த செய்தி ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். எப்படி நீதிமானாக்கப்பட்டோம்? விசுவாசத்தினாலே. இந்த விசுவாசம் சொல்றது என்னன்னா, விசுவாசம்ன்றது வந்து ஆக்ஷன். அல்லேலூயா. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். இயேசு வந்து நமக்கு விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டுட்டார். இதை எதுக்குமே நெகட்டிவ்ல பார்த்தாக்கா நமக்கு அர்த்தம் புரியும். ஆதாம் என்ன பண்ணிட்டான்? அவிசுவாசத்தினாலே அநீதிமானாக்கிட்டான். புரியுதம்மா? விசுவாசத்தினாலே இயேசு நம்மளை நீதிமான்களாக்கிட்டாரு. அவிசுவாசத்தினாலே ஆதாம் நம்ம அநீதிமானாக்கிட்டான். ஆதாம் தேவனுடைய வார்த்தையை அபிவிசுவாசித்தான். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம அபிவிசுவாசத்துக்கு பிசாசின் வார்த்தை கேட்டதுனால அநீதிமானாக்கப்பட்டான். இப்போ ரோமர் 5 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ தேவனிடத்தில் ஒரு மனுஷன் சமாதானத்தை பெற்றிருக்க வேண்டும். தேவனிடத்தில் சமாதானத்தை ஏந்துட்டானா அவன் அவிசுவாசி. தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த சமாதானம் என்ற வார்த்தைக்கு நத்திங் லேக்கிங், நத்திங் மிஸ்ஸிங். ஒன்றில் மட்டும் சமாதானம் கிடையாது. சரீர சுகம், பொருளாதார ஐஸ்வர்யம், குடும்பத்துல சமாதானம், வேலைத்துல சமாதானம், இப்படி எல்லாவற்றிலும் சமாதானம். சமாதானம்னா சகல காரியத்திலும் ஆசீர்வாதம். ஒன்று இல்லைன்னா கூட சமாதானத்தை இருந்தாங்களா இல்லையா? அப்போ சகல காரியத்திலும் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா. எது மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கிட்டோம். ஆதாம் மூலமா தேவனிடத்தில் சமாதானத்தை இழந்து விட்டோம். அல்லேலூயா. சொல்லு சத்தமா. அப்போ இயேசு கிறிஸ்து மூலம்னா இயேசு யாரு? ஜீவன். இயேசு கிறிஸ்து மூலமானா அந்த இயேசுக்கு சுவாமிட்ட வாக்குத்தத்தங்களை தேவனிடத்துக்கு நம்ம கொடுக்கணும். பிதாவாகிய தேவனுக்கு என்ன பண்ணணும்? இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றுக்கொண்டதை செலுத்தணும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டையில் இருக்கிற எங்கள் பிதாவே சொல்லி என்ன பண்ணோம்? உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அதை பரமண்டல பிதாவுக்கு நம்ம சப்மிட் பண்ணோம். குடும்பம் கொடுக்கூடாதா? அப்போ தேவனுக்கு என்ன வரும்? சமாதானம் உன்னை தேடி வரும். அது இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா தான். இயேசு கிறிஸ்து மூலம் என்னன்னாக்கா ஆதாம் மூலம். ஆதாம் அசுத்தாவி, இயேசு கிறிஸ்து ஆவியானவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆதாம் அசுத்தாவியால் அபிஷேகம், அது மூலமா சமாதானத்தை ஏற்றுவீங்க தேவனிடத்துல. அப்போ ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை புஷித்த நாளிலே தேவனிடத்தில் சமாதானத்தை எதிர்த்து ஓடி என்ன பண்றான்? ஒலிகிறான், பயப்படுறான். அப்போ அந்த பிசாசு தேவனிடத்தில் சமாதானத்தை எடுத்துக்கிட்டான் ஆதாமுக்கு. இப்போ இயேசு வந்து அது தன்னுடைய சர்வ ஜீவ ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு கொடுக்க சொல்றார்.
கிறிஸ்துவ என்ன இல்லாமல் ஒரு பிதாவிடத்தில். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமா நீ பிதா கிட்ட போலாம். புரியுதா? தைரியமா போலாம். தைரியமா கிருபாசனத்துக்கு சேர கடவுள்ங்குது. எங்குது அந்த வசனம்? தைரியமாய் கிருபாசனத்தண்டையில எப்போ இயேசு சுமந்துட்டு போகணும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஆசாரியா கிறிஸ்துவ சுமந்து கொண்டு போகலன்னா ஆரோனின் குமாரர்கள் செத்துட்டாங்கன்னு போட வச்சிருக்கு. அப்போ இயேசு சுமந்து கொண்டு தான் பிதா சமூகத்தையே போகணும். தைரியமா போகலாம். இயேசு சரீரத்தை கொண்டு வர, இயேசு ரத்தத்தை கொண்டு வர, இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தங்களை கொண்டு வருகிறேன். பிதா சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமா பிதா கிட்ட தேவனிடத்துல சமாதானம் பெற்றுக்கலாம். அந்த இயேசு கிறிஸ்து என்ன இருக்குது? இச்சிக்கப்படத்தக்க சகல ஆசீர்வாதங்களும் இருக்குது. இயேசுல சரீர சுகம் இருக்கு, ஜீவ சரீரம் இருக்குது, ஜீவ ரத்தம் இருக்குது, ஜீவாற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, கர்ப்ப கனி, இயேசு சாப்பிட வாக்கு தத்தங்கள், வானத்து நட்சத்திரங்கள் போல சந்ததி உன் நிமித்தம் பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து மூலமா இங்க பாருங்க சகல வாக்கு தத்தங்களும் இருக்குது. இந்த இயேசு கிறிஸ்து தேவன் இடத்துக்கு நீங்க போகும்போது அங்க உங்களுக்கு வரவேற்பு. வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. வேணான்னு சொல்லுவாரா? இயேசு சுமந்து கொண்டு வரேன் அவங்ககிட்ட என்ன கண்டிப்பா இயேசு சுமந்து கொண்டு வந்த இயேசுவை தந்துள்ளி எவ்வளவாய் உலகத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ இயேசு எதுக்கு கொடுத்தாரு? பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் எதுக்கு கொடுத்தாருனாக்க தேவனிடத்தில் சமாதானம் தான். தேவனிடத்தில் சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ தேவனிடத்தில் எந்த ஒரு நன்மை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்காகவே இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம பிதா சமூகத்தில் நெருங்கணும். அது இயேசு கிறிஸ்து சகல வாக்கு தத்தங்களும் இருக்குது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இருக்குது. இயேசு சிலுவையில இந்த வசனத்திலிருந்து ஒவ்வொரு வசனத்திலும் நம்ம தியானிக்க போறோம். பிதாவாகிய தேவனும் இயேசு சிலுவைக்கு போகும்போது என்ன ஆயிட்டாங்க? பிரிஞ்சிட்டாங்க. இவை போயிது இயேசுவை கைவிடும் போது சமாதானம் செஞ்சா இயேசுக்கும் பிதாவுக்கும் சமாதானத்தை இழந்துட்டாரு. சிலுவை மரணம் வருது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ பிதாவாகிய தேவனும் இயேசுவும் கல்வாரி சிலுவை இவை பொழுது என்ன பண்ணாங்க? கைவிட்டேன். எங்க ஏசாயில அந்த வசனம் அந்த கைவிடுற நேரத்துல தான் இந்த சமாதானம் ஈடுபட்டு போகுது. சமாதானம் என்ன சொன்ன? நத்திங் லேக்கிங், நத்திங் மிஸ்ஸிங். சகல காரியத்திலும் சமாதானம். சிலுவையில சரீர சுகம் போய்விட்டது. போயிட்டா தரித்திரம் வந்துச்சு, எல்லா வியாதியும் வருது, எல்லா சாபமும் வருது, எல்லா கேடுபாடும் வருது. உலகில் 800 கோடி பேருடைய பாவம் ஆதாமிலிருந்து 2ஆம் வரைக்கும் எல்லாருடைய பாவமும் சாபமும் மரணமும் தரித்திரமும் பாதாளம் யார் மீது பட்டது? இயேசு மீது பட்டப்படுது. பிதாவுக்கு அவருக்கு என்ன இல்லை? கல்வாரி சிலுவையில இனிமை போயிடுது. இணைப்பு கட்டாயி போச்சு. உடனே என்னாவது? சமாதானத்தை இழந்து விட்டார். சமாதானம் என்னது? சகல காரியத்திலும் ஆவியின்படி எழுத்தின்படி நன்மை. அல்லேலூயா. இப்போ எழுந்து போன அந்த இயேசு எப்படி அந்த சமாதானத்தை ஏற்படுத்திக் கொண்டார்? பிதாவோடு தேவனோடு எப்படி ஏற்படுத்திக் கொண்டார்? இந்த வசனம் திருப்பி படி. இந்த வசனத்தை ரோமர் 5:1. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். அப்போ இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருப்போ நீ ஆதாம் வழியா பிறந்து வந்தவா. தேவனிடத்தில் சமாதானம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் அணுகலை. நீ தேவன் என்னது? தேவன் தனக்கு முழு உலகத்தில் சமாதானம் வரணும். தேவன்னா மத்தியஸ்தர், அவர் ஜீவனுடையவர், மாறாதவர். தேவன் சொல்லுவது தேவனுக்கு முழு உலகத்துக்கும் இயேசு கிறிஸ்து மூலமா போன சமாதானம் தான்.
எதுல? ஒரு காரியத்தில், சகல காரியத்திலும் சமாதானம். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அது என்னுடைய சமாதானம். என்னது? அது ஒரு குறைவு கிடையாது. சமாதானம் ஷாலோம், யெகோவா ஷாலோம். சகல காரியத்திலும் சமாதானம். சகலத்து சுகம், பொருளாதாரம், வெற்றி, ஜெயம், சகல காரியத்திலும் சமாதானம். A to Z சமாதானம். யெகோவா ஷாலோம். நீளம், போலம், வீடு, தோப்பு, ஆவிக்குரிய, இம்மைக்குரிய, மறுமைக்குரிய, ஆபிரகாமின் ஆசை, ஈசாக்கு, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, எல்லா வாக்குத்தத்த ஆசீர்வாதம் அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. அதை தேவனுக்கு, தனக்கு, உலகத்துக்கும் என்ன பண்ணணும்? பெய்டு பண்ணணும். அதான் இயேசு கிறிஸ்து மூலமா தான் தேவனுக்கு என்ன வரும்? சமாதானம் பெற்றுக்கொள்ளணும். நான் பெய்டு பண்றதுனாக்கா இயேசு கிறிஸ்து மூலமா. இயேசு யாரு? ஜீவ சரீரம். அவர் ஜீவ வார்த்தை. தேவ நீதிட்டு உயிர்த்தது. அதை தேவனிடத்தில் நீ கொண்டு போனீங்கன்னாக்கா உடனே தேவனுக்குள்ள பசுத்த ஆவியார் வந்து உனக்கு பணிவிடை செய்யணும். தடைகளை நீக்கணும். பாவத்து மனத்தை சிதறடித்து உனக்கு சமாதானத்தை கொடுக்கணும். ஆமா, ராத்திரி பகலும் உனக்கு செய்யணும். அப்போ தாவீது கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரியால் துதி எப்போதும் வாயினார். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டிய தேவனுக்கு செலுத்திட்டே இருக்கிறார். 18 பலி. அதான் கிறிஸ்துவை அடையாளம். இயேசு கிறிஸ்து மூலமா ஆபிரகாமுக்கு தேவனுக்கு என்ன கிடைக்குது? சமாதானம். ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். சகல காரியத்திலும் அதான் சமாதானம். ஒன்னு இல்லைன்னா கூட சமாதானம் ஏந்துருவான் மனுஷன். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து மூலமா தான் தேவனிடத்துல பிதா கிட்ட அவர் இருக்கிறார். ஆபிரகாம் பலிபீடத்தின் மூலமா ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு எப்போது செலுத்துகிறேன். ஆபிரகாம் என்றால் பலிபீடம், ஈசாக்கு ஒரு பலிபீடம், யாக்கோபு ஒரு பலிபீடம். அதனால தேவனுக்கு நிலவதி யாக்கோபு கோடும் தனிமா போறவனுக்கு 2 பரிவாரங்கள் அவனை தேடி வருது. ஏன்னா அந்த 18 பலியில பல சகல ஆசீர்வாதம், இம்மைக்குரிய, மறுமைக்குரிய. இயேசு கிறிஸ்துக்குள்ள இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறார். இம்மைக்குரிய, மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதம் அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குது. அந்த கல்வாரி சிலுவையில் கொடுக்கிறாரு. இயேசுவை தந்தொருள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவ்வளவு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவர். இயேசுவை தந்தொருளி ஆவிக்குரிய பிரகாரம் எழுத்தின்படி கொடுத்தாரா? எழுத்துக்குரிய ஆசம் ஜீவ சத்வம், ஜீவ ரத்வம், ஜீவ வார்த்தை சகலமும் கொடுத்துட்டாரு. காட்வேட் பாட்டில் எல்லாம் மஞ்சு வச்சு அதை எடுத்து தேவனுக்கு, தனக்கு, உலகத்துக்கு நீ காட்டப்பட. அதுக்கு பேர் தான் விசுவாசம். படி இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்றங்களாக்கப்பட்டிருக்க. அப்போ ஆதாம் மூலமா அவிசுவாசத்தில் அநீதிமானாக்கப்பட்ட நீ அந்த கிறிஸ்து இயேசு மூலமா இவ்விதமாக விசுவாசம் என்னது? ஆக்ஷன். தேவன் தனக்கு, உலகத்துக்கு, தேவனுக்கு, தனக்கு, ஆதாமுக்கு, முழு உலகத்துக்கு அந்த இயேசு சுசரி, இயேசு ரத்தத்தை கொடுக்கிற மத்தியஸ்தமா. அதுதான் விசுவாசம். முழு உலகத்தை ஒரு ஆளுக்கு அந்த கிறிஸ்து இயேசு மூலமா கொடுக்கலாம் கூட அந்த விசுவாசம் வேலை செய்யாது. இவ்வளவா உலகத்தில்? ஆமா, அப்பதான் விசுவாசம் வல்லமையா வேலை செய்யும். அப்போ விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. அகில உலகத்தில் ஒரு ஆள் மேல கிறிஸ்து இயேசு ஜீவனை பரிபூர்த்தி மத்தியஸ்தமா கொடுக்கல. அப்போ அவனை பாக்கிக்கிறல்ல, அவிசுவாசம் அநீதியா போகுது. அது பேர் அநீதி. அதனால விசுவாசம் உனக்கு பலிக்காது. நீதிமான ஆக முடியாது. நீ அநீதிமான். முழு உலகத்தில் ஒரு ஆள் மேல் தாங்க எனக்கு கஷ்டப்பட்டு பார்க்க சுய நீதி. அவனுக்கு மடிக்க முடியாது என்னால. அங்க அநீதி வந்துச்சா இல்லையா? அப்ப விசுவாசம் என்னது? தேவன் தனக்கு, முழு உலகத்துக்கு கிறிஸ்து இயேசு மூலமா நீ செல்லும் போது நீ நீதிமானாக்கப்படுகிறாய். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து மூலமா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கொள்கிறாய். பெற்றுக்கொள்கிறோம், தைரியமா பெற்றுக்கலாம். அப்ப இயேசு மத்திய மார்க்கு யோவான்ல இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அநேக தேவனிடத்தில் சமாதானம் அடைய செய்யறாரு. செய்தாரா இல்லையா? படியாது வசனத்தை. 1 ரோமர் 5.
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியா. அப்போ எல்லாரும் அவிசுவாசத்தினால அநீதிமான்களாகிறாங்க. அதனால நல்லா இருந்தாங்களா, உடனே பிசாசுக்கு அவங்களுக்கு சூழ்த்துக்குது. வியாதிகளும் சாப்பங்களும் லேயும் பிசாசின் வல்லவில் அகப்பட்ட யாவரும் அவிசுவாசத்தினால அநீதிமானா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ண, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படணும். அதுக்கு என்ன பண்ண, நல்ல மேய்ப்பந்த நாடுகளுக்கு அவன் பேரை சொல்லி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு, அதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்போ அவிசுவாசமா இருக்கிற ஒரு மனிதன் விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்து அவனை நீதிமானாக்குறாரு. புரியுதா? அதான் வேலை, அந்த வேலை தான் செய்தார் மத்திய மார்க்கு. எங்க போனாலும் ஆதாம் மூலமா பிறந்து வராங்க. நன்மை தீமறியத்தை கேட்க நன்மார்க்கு துன்மார்க்க அவிசுவாசி தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுறான். இதே சோழவர் கிராமத்துல உன் குடும்பத்துல, என் குடும்பத்தை, சொந்த பந்தம், சுற்றி இருக்கிற ஜனங்க எல்லாம் அவிசுவாசத்துல இருக்காங்க. அதனால என்ன வருது, பாவத்தின் சம்பளம் மரணம் வருதா இல்லையா? சாவு வருது, கொள்ளை நோய் வருது, வியாதி வருது, மரணம் வருது, தரித்திரம் வருது. போய் அதான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஜீவ சர்வ ஜீவரத்தம் தேவ நீதிக்கு உயிர்த்தாங்க. தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்துக்கும் ஆவியின்படி எழுதும்படி வாய்நாளெல்லாம் செலுத்தும் போது விசுவாசத்துக்குள்ள வர, அங்கதான் நீ நீதிமான வர. அதனாலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு தேவனுக்கு சமாதானத்தை பெற்றுக் கொள்ற. அல்லேலூயா. அப்ப இயேசு மத்திய மார்க்கு இந்த வசனத்தின்படி எல்லாரும் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுக் கொடுத்தார். எப்படி சமாதானம்? இயேசு கிறிஸ்து மூலமா தான் சமாதானம் வரும். பாவத்தின் சம்பளம் மாறணும் ஆதாம், அதுக்கு பிறகு தேவ நீதி சம்பளம் உயிர் செய்தல். அதான் நல்ல மேற்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான் பாரு. யாருக்கு? அவன் பேரை சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடிவுலத்து கொடுக்கும் போதுதான் அசுத்தாவி அவனை விட்டு என்ன பண்ணுது, 2000 பிசாசு விட்டு ஓடு, லேகியோன் பிசாசு விட்டு உடனே பசுத்தாவி அவன் மேல ஊற்றப்படுது. இயேசு கிறிஸ்து மூலமா தேவனத்தில் போகும்போது பசுத்தாவி வருமா வராங்க? பசுத்தாவி எங்கேயும் அங்க விடுதலை. தேவனுக்கு அவனுக்கு சமாதானம். ஆதாம் முழு உலகத்துக்கு சமாதானம். உடனே பாருங்க, அவன் சொஸ்த புத்தி அடைந்தான். அவன் பிணங்கள் மத்தியில் இருந்த அந்த லேகியோன் பிசாசு வஸ்திரம் தரித்து இயேசு பார்த்தது கட்சியில பெரிய ஊழிகாரன் ஆயிட்டான். அதுக்கு முன்னையே அவன் வரல, அவிசுவாசத்தினாலே ஆதாம் மூலமா பிறந்தான். என் தாய் என்னை பாவத்தில் கருதல் துர்குணத்தில் உருவானேன். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். புரியுதா? அப்ப என்ன பண்ணணும்? இவ்விதமாக படி திருப்பி அந்த வருஷத்தை 5 வருஷம். சரி, இப்போ விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படணும். எல்லாரும் யாரு? பிறப்பில விசுவாசி அவிசுவாசி. அவிசுவாசின்னா அநீதிமானா இருக்கிறாங்க. படிச்சிருக்கோம், படிக்காமலாம், ஏழையா இருந்தா, பணக்காரனா இருந்தா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அரசியல் தலைவன், டாக்டர், சயின்டிஸ்ட், ஆசிரியர், வக்கீல் எல்லாம் அம்மா வயிற்றுல பிறக்கும் போது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைக்கு ஏதோ ஒரு அவிசுவாசம், நன்மை தீமை அந்த மார்க்கம், அந்த நன்மார்க்கம், அந்த துன்மார்க்கம், நன்மை தீமை, அதுதான் தேவனுக்கு தனக்கு காட்டுறாங்க. அதுக்கு பேர் அவிசுவாசம். அதனால ஏதாவது அநீதிமானாகிற பிசாசின் ராஜ்யம் குடும்பங்கள்ல, பட்டணங்கள்ல, தேசங்கள்ல, முழு உலகத்துல. புரியுதா? கடைசி காலத்துல இப்ப அவனை என்ன பண்ணணும்? நன்மை தீமை அந்த ஆதாமுக்குள் பிறந்தவனை ஜீவ விசித்தில கொண்டு வரணும். அப்போ அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பது விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கிறோம். ஆக்கிறோமா இல்லையா? பாரு, ஆக்கணுமா? அப்போ விசுவாசத்தினாலே நீ நீதிமானாகும். என்னன்னா செய்து தப்புக்கு பரிகாரம் பண்ணணும். பாவத்தின் சம்பளம் மரணம் உன் மூலமா தேவன் தனக்கு உலகத்துக்கு போச்சுன்னா உன் மூலமா தேவ நீதியின் சம்பளம் உரித்தது. இயேசு ஜீவன் வந்து உரித்தீரும் ஜீவனம் பரலோக ராஜ்யம். அதை தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழு உலகம் எப்போ கொடுக்குற அப்பதான் விசுவாசம் ரியாக்ட் பண்ற, ஆக்டிவேட் பண்ற. உடனே நீ நீதிமான். நீதிமான் செல்வன் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமான் செழித்திருப்பான். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுடைய சந்ததி புகழ்பெற்று விளங்கும். என்ன நீதிமான்? தேவ நீதிமான். அந்த இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்தில் சமாதானம். அப்போ தேவனிடத்தில் என்ன வரும்? சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்கள் வரும். சரீரத்தில் சுகம், அது ஒரு சமாதானம். குடும்பத்தில் ஒரு சமாதானம், வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானம்,
ஆத்மாவோட ஒரு சமாதானம், இளைப்பாறுதல், தேவ நீதி, உயிர்த்தெழுதல், குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, நிலம் போலும் எல்லா காரியத்திலும் சமாதானம் கரை பிறண்டு ஓடும். சமாதான நதியை போல சமுத்திர அலை, என் கற்பனை கை கொள்வது சமாதானம் சமுத்திர அலையை போல வருமா. இல்லையா? அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்தில் படிமா தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து, இயேசு யாரு? ஜீவனுடையவர். இயேசு யாரு? நானே வழியும் சத்தியமும் நன்மை தீமை அறியத்தக்க, நன்மை தீமை அறியத்தக்க மென்டாலிட்டி இருந்தாலே தேவனிடத்திலும் சமாதானம் இயந்திரம், மக்களிடத்திலும் சமாதானம். உனக்கு நீயே சமாதானத்தை ஏற்று விடுவாய். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து நல்ல சாகவே சாவாய். ஆதாம் ஏவாளும் அந்த நன்மை ஜீவத்தை விட்டுட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து நாளிலே டக்குன்னு சமாதானம் ஏந்து போயிட்டாங்க. ஓடி ஓடிக்கிறாங்க, பயப்படுறாங்க. சமாதானம் தீர்ந்துட்டாங்களா? உடனே தேவநாயகத்தில் வந்து ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தோடு தோளுடைய புரிந்து 900 வருஷம் வாழ வைக்கிறார். அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாக வேண்டியவர்கள் 900 வருஷம் இடித்து வாய்ந்தார்கள். அதனால தேவனிடத்தில் சமாதானம் பெற கற்றுக்கணும். மற்றவங்களுக்கு தேவனுடைய சமாதானம் வாங்கிக்க தர பழகணும், ஊழியம் செய்யணும். எங்க போனாலும் சமாதானத்தை ஏற்ற ஜனங்களாக தான் இருப்பாங்க. இதுதான் நம்ம கடைசி காலத்துல எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, எந்த கிராமத்துக்கு போ, எந்த தீவுக்கு போ, அவிசுவாசத்தினால அநீதிமான்களாக்கப்பட்டவங்க தான் இருப்பாங்க. நன்மை தீமை அறியத்தக்கவன், நன்மார்கள் துன்மார்கள், கண்ணில் செய்வோம், ஜீவனத்தில் பெருமை, சுயநீதி அநீதி. அதனால அவிசுவாசத்தினால் அநீதிமான ஆகுனால அசுத்தாவிகள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரம், சமாதானம் செய்கிறான மனுஷன். அந்த மனுஷன் விசுவாசத்தினாலே நீதிமான ஆக்கப்படணும்னா அவன் தலைமையில விஷயம் ஜீவ பெருசத்தின் கனி. ஆதாமுக்குள் பிறந்தவன கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து ஜீவன், அந்த கிறிஸ்து ஜீவன தேவ நீதி தூய்த்தது, பரலோக ராஜ்யமே வானத்துக்கு சகல அதிகாரம் இருக்குது. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகு மத்தியஸ்தமா கொடுக்கும் போதுதான் அவன் விசுவாசத்தின் எல்லையில வரான். தேவ நீதிமன் நீதிமானாக்கப்படுகிறான். கர்த்தராகிய இயேசு தேவனுக்கு சமாதானத்தை பெற்றுக்கிறான். இது ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்தை மாசம், வருஷம் 365 நாளும் இப்படி வாழும்போது அவன் ஆபிரகாம் சகல காட்டில் ஆசீர்வதித்தது போல, ஆபிரகாம் சீமானாக இருந்தது போல, ஆபிரகாம் தேவனில் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் விசுவாசிகளின் தகப்பனாக எண்ணப்பட்டான். அவன் பலிபீடத்தை கட்டி ஒரு பயிரிட்ட ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்தி கொண்டே இருந்தான். பழைய ஏற்பாட்டில் இயேசு சரீரத்தில் வராதனால அந்த இயேசுக்கு அடையாளமான ஒரு பயிரிட்ட ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்துவான். அந்த பயிரிட்ட ஆட்டுக்குட்டிக்குள்ள இயேசுக்கு சுவாமியோட ஒரு பரலோக ராஜ்யமே வானத்தில் சகல நிச்சயிக்கப்பட்ட சகல வாக்குத்தத்த ஆசீர்வாதம் இருக்குது. அதை தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறான். தேவன் தனக்கு முடி உலகத்துக்கு மத்தியஸ்தமா, பலிபீடம்னா மத்தியஸ்தம், பிரதான தேவன் தனக்கு ஆதாமுக்கு முடி உலகத்தில் செலுத்தும் போது அவன் அவிசுவாசியா இருந்த சபிக்கப்பட்ட அந்த ஆபிரகாம் விக்கிரகாராக்கான அந்த தேவனுடைய குமாரனா மாறுறான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஈசாக்கு, அதுக்கப்புறம் யாக்கூபு, அதுக்கப்புறம் யோசேப்பு, அதுக்கப்புறம் மோசே, அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்க, அப்படியே வர. அதுக்கப்புறம் சாமுவேல், அதுக்கப்புறம் யோசுவா, நியாயாதிபதிகள் புத்தகத்தை கிதியோனு, அப்படியே வராரு சாமுவேல், அதுக்கப்புறம் தாவீது, அதுக்கப்புறம் சாலமோன். அவங்களாம் ஒரு பலிபீடத்தை கட்டி பயிரிட்டது தேவன் தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமன்றம் ஆகிட்டே போறாங்க. இயேசு மூலம் தேவனுக்கு சமாதானம் பெற்றுக்கிறாங்க, உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் இந்த வசனத்தின்படி இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். இவர் கம்பசூசம் இல்லை. இயேசுவின் சரீரம் இயேசு ரத்தம், ஆதாமின் சரீரம் ஆதாமின் ரத்தம், நன்மை தீமை அறியத்தக்க சரீரம். பாவத்தின் சம்பளம் மரணம் தான் ஆதாம். அதை தேவன் தனக்கு உணர்ந்து கொடுக்கும்போது தான் அவிசுவாசத்தினாலே அநீதிமானாக்கப்படுகிறது. கண்டிப்பா அட்ரஸ் பேசுகிறோம். வியாதிகளும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் தொடர்ந்தேச்சே ஒரு வாய்நாள் அதை ஸ்டாப் பண்ணணும்னாக்கா விசுவாசத்தினாலே, விசுவாசத்தை குறிக்கும் இயேசு, அந்த இயேசு ஜீவன், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், ஜீவ சர்வ ஜீவ வார்த்தை, ஆதி இயேசு சாமோட வார்த்தை தத்துவம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு மூலமாய் தேவனுக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா.
அப்போ இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும். அடுத்த வருஷம் வாசிப்போம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தின் பெற்று நிலை கொண்டிருந்து அந்த நிலை கொண்டிருந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணோம். நிலை கொண்டு நிலைத்திருக்கணும். விசுவாசத்தையே கொஞ்ச நேரம் விசுவாசம், அதுக்கப்புறம் விசுவாசம் விட்டுட்டாக்கா டியூட்டில் உடனே அவிசுவாசம் போகிறது. நிலை கொண்டிருக்கணும். ஒருவன் என் வார்த்தை அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை, எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த எதிர்ப்பு, எந்த கசப்பு, யார் விரோதமாக வந்தாலும், யாரு எதிராக நிலை கொண்டிருந்தா நிலைத்திருந்த விசுவாசத்தே நிலைத்திருந்தா ஒரு வழியா வந்த பிசாசு 7 வழியா ஓடும். மலை போல இருக்கிற பிரச்சனை வெயில் பட்ட படி போல மாறுறது நீ பார்ப்பேன். நிலை கொண்டிருந்த நாணல போல ஆடிட்டு இருந்தாக்கா பேதுரு யாரு? நாணலாம். பேதுரு. சீமோன்னாக்கா நாணலாம். நாணலை காத்தடிக்கிற திசையெல்லாம் ஆறுது. பேதுருன்னா பாறை. இந்த பேதுரு நாணலா இருக்கிற வெளியும் கத்திரிக்கு வல்லமையா பயன்படும். பேதுரு கல்லாயிட்டான். கல்லுன்னு பேதுரு பெற்றா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சீமோனா இருக்கும். சீமோன்னா நாணல். இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிட்டே இருக்குது. அவனை வச்சு சபையை கட்ட முடியாது. அப்போ கிறிஸ்துக்குள்ள கற்பாரை போல இருக்கும். எந்த பிரச்சனை, எந்த நோய், எந்த எதிர்ப்பு, எந்த தடை, தேவி நீதி தூய்த்தது. இயேசு யாரு? பெட்ரா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இயேசு வந்து கண்மலை, நம்ம வந்து கல்லு. அப்போ அவர் கண்மலைன்னு என்னது? மாறவே மாட்டார். காற்றடிச்சாலும் புயல் அடிச்சாலும் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு இடியாது. மணல் மேல் கட்டப்பட்ட இடிச்சிடும். ஆனால் கிறிஸ்து ஒரு கண்மலை. என்ன கண்மலை? விசுவாசத்துல கண்மலை. தேவன் தனக்கு உலகத்திற்கு கிறிஸ்துவின் ஜீவனை பரிமாற்ற கண்மலையா இருந்தாரு. ஆனால் தான் பிதா கிட்ட சமாதானமாச்சு. தேவதூதர்கள்லாம் இயேசு கிட்ட உலாவிட்டு இருந்தாங்க. பசுத்தாவியான உலாவிட்டு இருந்தாரு. ஆனால் ஒரு மாபெரும் ஊழியத்தை அவர் செய்துட்டு போனாரு. அல்லேலூயா. ஒன்று கிறிஸ்துக்குள்ள இல்லைன்னா ஆதாமுக்குள்ள இருக்கிறோம். எது லாபம் பாருங்க. நன்மை தீமறியத்தக்க கடி புஷினாலே அதுல கண்மலையா இருப்பாங்க. பாவத்தில், சாபத்தில், அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமனம், சுய நீதி, அநீதி, நன்மை தீமறியத்தக்க மார்க்கத்துல சில பேர் கற்பார் மாதிரி அங்கேயே போனாங்க. தனக்கு ஐம்பது குடும்ப சமுதாய உலகத்துக்கு ஐம்பதா போயிட்டாங்க. அப்படிப்பட்ட இயேசு ஏற்றுவது ஞானசான் பெற்று பாவத்தில் தேவதை திருவிழா இருக்கு. அவர் அப்பத்தை திராட்சம் மாறி இதுல வந்து கண்மலையா மாறினா அவன் அபார வளர்ச்சி பண்ணுவான். பவுல் அப்படிப்பட்ட மனுஷனா இருக்காங்க. அல்லேலூயா. இனி நாளில் இயேசுவே எனக்குள் பிடித்திருக்கிறார். கிறிஸ்துவனுக்கு ஜீவன் சொல்றான். மோபரும் அப்போஸ்தலன் ஆயிட்டான். கொலை பார்த்தனா இந்த பவுல் பெரிய அப்போஸ்தலனா மாறினதுக்கான கிறிஸ்து எனக்குள்ளே உலக எனக்குள் சிலுவையில் அறையிட்டு இருக்குது. இனி நாளில் இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். நான் சிலுவையில் அறையிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். பெரிய அப்போஸ்தலன். தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறான். தெசலோனிக்கேயர், கொரிந்து பட்டணம், எபேசியர், கலாத்தியர், ரோமாபுரி பட்டணம் சுற்றி என்ன பண்ணான்? முடிஞ்சா நல்ல மேய்ப்பனோட ஜீவனியை கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணான். தேவன் தனக்கு பிசாசின் பலமாக முடியாக்கி பசுத்தாவியாக்கி சபைகளை சாதிக்கிறான். அல்லேலூயா. அப்போ அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஜெர்மனி படிக்கலாமா? அதனால ரோமர் 5 உள்ள இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். அந்த வேர்டு அப்படியே மாத்தினாக்கா அவிசுவாசம் அநீதிமானாக்கப்பட்டிருக்கிறாங்க. பிறக்கும்போது அப்படித்தான் பிறப்பாங்க. எந்த நாடு? ஆப்பிரிக்காவோட, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, மதுரைப்பட்ட தமிழ்நாடு, இந்திய தேசம், கேரளா, தமிழ்நாடு, யாராக இருந்தாலும் அவிசுவாசத்தினால அநீதிமானாக்கப்பட்டபடியால் பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தைரியமா இருக்கும். பண வசதி இருக்கான், பண வசதி இல்லாம படிச்சிருக்கான், படிக்காம இருக்காங்க. பிறப்பின் நிமித்தம் என் தாயனை நான் துக்குறது எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவள் ஆகி அப்படின்னு சொல்லிக்கிட்டா இல்லையா? ரோமர் 3:23 ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி இலவசமாய் அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாவம் செய்து தேவ மகிமையற்ற என் தலையை தந்து நினைக்காத. கிறிஸ்து இயேசு மூலமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்.
அதுதான் சொல்ல கிறிஸ்து இயேசுனாலே கிறிஸ்து இயேசுல மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அதனால்தான் இயேசு யாரை பார்த்தாலும் பற்று நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான்னு சொன்னார். உடனே அந்த ஜீவ சொல்ற ஜீவன் இயேசு சாப்பிட தேவந்தன் உடனே அவன் நீதிமான் ஆகிறான். உடனே அசுத்த உடனே பசுத்தாயிடும் போய் நீ பாவம் செய்ய அப்படின்னா தேவன் கிறிஸ்துக்குள்ளேயே சொல்லிட்டு போறாரு. அல்லேலூயா. இந்த ஊழியத்தை செய்யலாம் செய்யக்கூடாதா? எந்த மனுஷனை பாரு, எந்த மனுஷனை சந்தித்தாலும் ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா நல்ல ஊழி ஷார்ப்பான நல்ல ஷார்ப்புள்ள ஊழியக்காரன் அவனுக்கு ஜீவனை கொடுக்காம தாண்டி போக மாட்டான். அவனை விட்டு ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான். எந்த மனுஷனும் எந்த நாடும் எந்த தேசம் ஆணோ பெண்ணோ காட்டு வாசியோ நாட்டு வாசியோ ஏழையோ பணக்காரனோ அரசியல் தலைவனோ ஆப்பிரிக்காவோ ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்காவோ நேரில் பார்க்குற எதிரில் பார்க்குற தூரத்தில் இருக்கிறாங்க சமீபத்தில் இருக்கிறாங்களோ தொலைக்காட்சியில் எங்கேயோ பார்க்குறேன் நல்ல இயேசு சரியஸ் அவன் மேல் தேவன் தரம் கொடுக்குறேன்னு சொல்லி அவனை நீதிமானாக்கணும். அல்லேலூயா. அது ஒரு மலையை நோண்டி எழுப்பிடிக்கிற விஷயம் கிடையாது. ஆதாம் மூலமா நன்மை தீமை அறியத்தக்க அடி பிடிச்சிக்கினாலே அநீதிமான் ஆகிட்டான் அவிசுவாசத்தினால. அவருக்கு ஜீவஸ்கரி புஷிக்க கூட இந்த அப்பத்தை புஷி திராட்சை மாணவர்களுக்கு இத்திச்சு நானே ஜீவ பண்றாரு. அந்த ஜீவ விஷயத்துக்கு இயேசு சரியா இயேசு சாமட்ட வாழ்க்கை புஷித்து அந்த தேவனுக்கு தனக்கு முழு உணர்வு வெளிப்படுத்தினாலும் அவன் யாரு? தேவ நீதிமான். அது உறுதியாக நிலை கொண்டு இருக்கணும். குடியானது திராட்சை செடியை நிலைத்திருக்கிறது போல தேவ நீதி தூவித்திருக்கிறது. பாவம் மன்னிப்பு எல்லா ஜீவனுக்குள்ள வரணும். பிசாசு எல்லாத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க உலகம் பூமி சமுத்திரம் சரீரம் வாழ்க்கை ஜீவ ஒளியெல்லாம் உன்னிமித்தம் பூமி சமைக்கப்பட்டு போயிடுச்சு. ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவ பூமி ஜீவ சார்ந்த ஜீவன் அந்த கிறிஸ்துக்குள்ள வரணும். அந்த கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். தேவ நீதி தூவித்ததாக இருக்கிறார். அளவற்ற அன்பு அளவற்ற கிருபை அகோபி அன்பு பிதாகுமார் பசுத்த தேவன் இயேசு சாமன வாக்குத்தத்தங்க ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு ஜீவ உலகத்துள்ள வரணும். அல்லேலூயா. ஜீவ சஞ்சாரியா மாறும்போது நீ தேவ நீதிமான். தேவனுக்கு சமாதானத்தை பெற்றுக்கூடாது. முழு உலக சமாதானம் பசுத்தா தேவ தூதர்கள் உனக்கு பணிவிடை செய்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தேவ தூதர் பணிவிடை உனக்கு வேண்டுமா? பசுத்தாவே உதவி செய்யணுமா? கிறிஸ்து இயேசு மூலமாவா? அந்த கிறிஸ்து இயேசு தேவனும் தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறார். அவர் ஜீவன் விசிக்கணியா இருக்கிறார். நானே வடிவில் செலுத்தி ஜீவனமாக பரலோக ராஜ்யமா இருக்கிறார். அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாயிலாக கொடுத்து நினைத்து கற்றவனை ஆசிரியர் வைக்கிறார். பசுத்தாவே இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்தாவே. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நாடல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆதாமுக்குள் பிறந்தனார். ஞானஸ்தானத்தின் மூலமாய் பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். அந்த தேவ நீதியாக கிறிஸ்து எனக்குள்ளே இருக்க அந்த இயேசு சரி இயேசு ரத்தத்தை இயேசு சாமனவர் பிதாகுமாரத்துக்கு ஆதாமுக்கு முழு உலகம் வாயினால வெளிப்படுத்துங்க தாய். விசுவாசம் என்றால் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு மத்தியஸ்மாய் கிறிஸ்து இயேசுவை கொடுப்பது. அந்த விசுவாசம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் மேல கசப்பு பார்க்க கிறிஸ்துவை கொடுக்கலாம் கூட விசுவாசம் வேலை செய்யாது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற வேண்டும். உலகம் என்றால் துன்மார்க்க உலகம். ஆதாமுக்குள் பிறந்த உலகத்தில் இயேசு ஜீவன் பண்ணி வாழ்ந்து சகல அதிகாரத்தை உன் குடும்பத்தை இழந்தார் தேசத்தார் சபைக்கு நெத்திகள் தூசியை பகிர்ந்து எல்லாம் இயேசு இயேசு சாமன வாக்குத்தத்தை பிதாகுமார் ஆதாம் உங்கள் வாயினெல்லாம் வெளிப்படுத்த போது நீ விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு தேவனுக்கு சமாதானம் பெற்றுக்கொள்கிறாய். இந்த சகல நன்மைகள் சகல ஆசீர்வாதம் சகல ஐஸ்வர்யங்கள் பரலோக ராஜ்யத்தை இயேசு சாமன எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறாய். இதில் நிலைத்தது கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அடுத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து எங்கு சுற்றி இந்த பிசாசின் பல்லைகள் அகப்படுகிற யாவரும் வெளியாக்கி இயேசு உனக்குள்ள இருந்தால் இயேசுவில் 5 விதமான ஊழல் அப்போஸ்தலத்தை சுவிசேஷம் போதையர் மேய்ப்பர் 5 சேர்ந்ததான் இயேசு. அந்த இயேசுக்குள்ள அந்த இயேசுடைய ஜீவன் அவர் தேவ நீதி தூவித்து பரலோக ராஜ்யமா இருக்கிறார். அவர் தேவனுக்கு தனக்குள்ள நல்ல மேய்ப்பத்தனோடு ஒரு ஜீவனையே கூட திருடம் கொள்ளவில்லை மனிதனும் வருகிறானேட்டி வேறொன்று கூட நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொல்றாரு. அந்த பரிபூர்ணப்படம் வந்த அந்த இயேசு ஜீவ இயேசு சாப்பிட்ட வாக்கு அந்த ஜீவ சரீரம் உனக்குள் இருக்கப்படி அதை எங்கும் சுற்றி திரிக்கலாம். சமீபத்தில் தூரத்தில் உங்க சொந்த பந்தங்கள் இனத்தார் உங்க ஏரியாவில் இருக்க ஜனங்கள் ஆதாமுக்குள்ள பிறந்திருக்காங்க. நன்மை தீமை அறியத்தக்கவங்க தேவந்தர் உங்களுக்கு காட்டி அவிசுவாத அநீதிமானாங்க எங்க பார்த்தா சாபங்களும் பாவங்களும் மாற்றங்களும் தரித்திரங்களுமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசு ஜீவ சரீரம் நானே நல்ல மேய்ப்பு இந்த நாடுகளுக்கு ஜீவனா தேவ நீதி இயேசு சாப்பிட்ட வாக்குலாம் இருக்கு. அது உணர்வுமா தேவன் ஆதாம் முழுவதும் அசுத்தாவி பசுத்தாவி இருக்குது. விசுவாசம் வல்லவர்கள் அகப்படுகிறாய். ஆத்மாதாயம் செய்கிறாய். வெற்றிகரமான ஆத்மாதாயம் கற்ற இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சமுதாயத்தையும் உங்கள் சொந்த பந்தங்களையும் ரட்சித்து விடுதலையாகி விசுவாசத்தால் நீதிமானாகி கர்த்தராகிய இயேசுவின் சமாதானத்தை தேவனுக்கு பெற்றுக்கொள்ளும்படி
உதவி செய்வாராக. இயேசு நாமத்தில் எல்லா ஜீவனில் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை, சோழவரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஒவ்வொரு நாட்டிலும் காலை 9 மணி அளவிலே இங்கே ஆராதனை நடைபெறுகிறது. நீங்கள் சோழவரம் பகுதியில் சுற்றி இருக்கிற வேலூர் பகுதியில் இருக்கிறீர்களான என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தரை ஆராய்ந்து தேவனிடத்தில் சகல ஆசீர்வாதங்கள் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்படி நாம் கர்த்தருக்காக வாழ்வோம். இந்த கடைசி நாளில் தேவன் நம்மை வல்லமையாக பயன்படுத்துவார். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ALC வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க. துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவு, பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப்ல வாட்ஸ்அப்பில் செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த செய்தியை மறுபடி கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவு, பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதனிடத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீச்சர்ஸ் ஜெயின் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075223, IFSC கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பே என்னுடைய மொபைல் நம்பர் 7395586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்விதமாக விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இதிலே நாம் நிலை கொண்டிருப்போம், உறுதியாயிருப்போம். தேவன் தன் உலகத்துக்கு ஜீவ சொந்த ஜீவனுக்கு வாழ்வும் சகல பரலோக ராஜ்யத்தை உணர்வோம். வாயினால ஓடாமல் செலுத்துவோம். கர்த்தர் அதிசயங்கள் செய்யாமல், பசுத்தாய் வராமல், அசுத்தாய் போகாமல் இருக்காமல் சமாதானம் வாழ்க்கை நிலை கொண்டே விடும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலம் உறுதியாகியே தீரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியில் என்னோடு முடியாத மனைவி மேஷன் தாமஸ். இந்த செய்தி 3/4/2021 பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை சோழவரத்தில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நண்பர்கள், உறவு, பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் மூலம் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு